மதுரை குடும்பத்தை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடுவோம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு புடலங்காய், சின்ன புடலங்காய் தான், பிஞ்சு புடலங்காய் வாங்கினேன், உப்பு, கருவேப்பிலை பொடி, சோம்பு, 2 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் தேவை. நான் அது போடும்போது காட்டுறேன். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் சோம்பு, 2 பல்லு பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டு போட்டு செஞ்சிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுப்போம். ரொம்ப வதக்க தேவையில்லை. ஆக்சுவலி புடலங்காய் பொரியங்களுக்கு வெங்காயமும் சரி புடலங்காயும் சரி ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கொஞ்சம் நரிச்சுன்றதுனால தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி புடலங்காய் போட்டிருக்கேன், பவுல் மாற்றி எடுத்துட்டேன். இப்போ புடலங்காய்க்கு தேவையான உப்பையும் போட்டுடுவோம், கருவேப்பிலை பொடியும் போட்டுடுவோம். இப்போ புடலங்காயில் நல்லா கலர் மாறிடுச்சு. ஸோ போதும். இப்போ நம்ம மிளகா பொடியெலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு வச்சோன்னா அந்த இதுலேயே மீதி இதுவும் வெந்துடும். இப்போ கொஞ்சம் மிளகாப்பொடியெலாம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன். ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், சத்தும் அதிலே இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்லை. அதுவும் ரொம்பவும் வேகக்கூடாது. அதில் கொஞ்சம் தேங்காய் மட்டும், சும்மா கொஞ்சம் தேங்காய் போட்டால் போதும். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, ஆனால் நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் ஃப்ரை முடிஞ்சிடுச்சு. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எப்படி உருளைக்கிழங்கு ஃப்ரை தயிர் சாதத்துக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி புடலங்காய் ஃப்ரையும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.